Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil. மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. ப்ரோ பார்வதி ப்ரோ பார்வதி பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியய்யா, சின்னையாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் ஒன்னு சேரணும். நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அம்மாவோட மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் பெரியய்யா. இந்த அத்தனை படிக்கட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு முழங்கால்ல ஏறி வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்றேன்னு வேண்டியிருக்கேன். இத்தனை படிக்கட்டு முழங்கால் போட்டு போதும் பார்வதி, வேண்டாம். இப்பதான் பாம்பு கடிச்சு சரியாய் வந்திருக்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அப்படி சொல்லாதீங்க சின்னையா. வேண்டிக்கிட்டதை செஞ்சு முடிக்காம அது சாமி குத்தமாயிடும். இன்னும் கொஞ்சம் படிதான், நான் ஏறிடுவேன். நின்னு போன நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். நீங்களும் ஐஸ்வர்யா அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆதி எப்பவுமே பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாரு, ஏன் லேட்டு? வெயிட் பண்ணி இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு மணி நேரம் ஆச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. உன்னை மீட் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும், வெரி அர்ஜென்ட்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பார்வதியோட சாமி கும்பிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஆதி, ஐஸ்வர்யா அம்மா, நீங்களும் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப எதுக்கு இப்படி சீன் போட்டுட்டு இருக்க? அம்மா, நான் வாயை மூடு. வாட் இஸ் திஸ் ஆதி? நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணுன்றதுக்காக பார்வதி இப்படி பண்ணிட்டு இருக்கா. மந்திரத்தால மாங்கா விழாது ஆதி. இவ இப்படி முட்டிட்டேய வேண்டிக்கிட்டா என் மனசு கரைஞ்சிருமா, இல்ல நான் படுற வேதனை தான் குறைஞ்சிருமா? கடவுளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண வேணாம் ஆதி. அப்படி சொல்லாதீங்கம்மா. கடவுள் எல்லாரோட கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாரு. நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால அம்மா, ஐயா, பெரியய்யா அத்தனை பேரும் ரொம்ப வேதனையில இருக்காங்க. அவங்க வேதனைய பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்களும் சின்னையாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. என்ன வேணாலும் செய்வியா? ஆமா. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. அதோ அந்த மலை மேல இருந்து குதிக்கணும். குதிக்கிறியா?
சொல்லு, குதிக்கிறியா? சொல்லு பார்வதி. நாங்க ஒண்ணு சேர்றதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னேன்ல, இப்ப குதிக்க சொன்னதும் இப்படி யோசிக்கிற? நான் குதிப்பேனா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தானே நீங்க இப்படி கேக்குறீங்க. சரிங்கம்மா, நான் குதிக்கிறேன். நான் குதிச்சா நீங்க சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? நான் சொன்னதை நீ செஞ்சா, நீ சொன்னதை நான் செய்வேன். குதிச்சிடுறேம்மா, இப்பவே குதிச்சிடுறேன். ஏய் ஏய் பார்வதி பார்வதி, ஏய் ஏய் சொன்ன நல்லா என்ன பார்வதி பார்வதி நில்ல பார்வதி. பார்வதி பார்வதி நில்ல பார்வதி. பார்வதி சொன்னா கேளு. பார்வதி பார்வதி, ஏய் நில்லு. பார்வதி சொன்னா கேளு பார்வதி. போகாத பார்வதி நில்லு. சொல்றது கேளு. பார்வதி பார்வதி வேணாம் பார்வதி. பார்வதி ப்ளீஸ் சொல்றது கேளு பார்வதி. பார்வதி ப்ரோ ப்ரோ பார்வதி கை டைட்டா பிடிச்சுக்கோ. தூக்குடா. விட்டுறாத. டைட்டா பிடிச்சுக்கோ பார்வதி. ப்ரோ விட்டுறாத. ப்ரோ பார்வதி பார்வதி டைட்டா பிடிச்சுக்கோ. தூக்குடா. கை விட்டுறாத. விட்டுறாத. பார்வதி டைட்டா பிடிச்சுக்கோ. ப்ரோ நீ வா பார்வதி. நீ வா ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க சின்னையா. போன் சொல்றல. பார்வதி ஃபர்ஸ்ட். விடுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்ண? எங்க பாசத்துல வேஷம் இருக்காது பெரியய்யா. எங்க வார்த்தையில மோசம் இருக்காது. ஐஸ்வர்யா அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? நான் குதிச்சா சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் குதிச்சேன். மேல இருக்கிற கோவத்துல உன்னை பழிவங்கிறதுக்காக அப்படி சொன்னா அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? உனக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? என்ன அப்படியே விட்டுருந்தீங்கன்னா ஐஸ்வர்யா அம்மா சின்னையாவை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? என்ன பேசுற பார்வதி நீ? உன்னை பத்தி தப்பா பேசுன அப்படிங்கிறதுக்காக அம்மா முன்னாடி அரைஞ்சவண்ணா. நீ செத்து போயிட்டா உடனே அவ கழுத்துல தாலிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். டேய் கொஞ்சம் பொறுமையாடுறா. எமோஷனல் எடுக்கிற முடிவு தப்பா தான் போய் முடியும். இப்போ பார்வதி எடுத்த மாதிரி ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்தலான்னு வந்தா, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. வாங்க போலாம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி. நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்டல்ல, பதிலுக்கு நான் சொன்னதையும் செய்யணும்ல. ஒரு நிமிஷம்.
அருணை 3 முடிச்சு போட சொல்லுங்க. கோவில்ல இருந்து நேரா இப்பவே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐஸ்வர்யா, அவசரப்படாத. முதல்ல அம்மா கிட்ட சொல்லுவோம். கட்டு அருண். யோசிக்காம தாலியை கட்டு. புடிடா. சாரி ப்ரோ, என்னால கட்ட முடியாது. டேய் டேய் அருண், நில்றா. ஏய் நில்லுன்னு சொல்றல. பாத்தீங்களா ஆதி? இதான் அருண். இவனுக்காக தானே என்ன கன்வின்ஸ் பண்ணி இங்க வர சொன்னீங்க. இங்க பாருங்க, ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும். உங்க தம்பிக்கு ரெண்டுமே கிடையாது. இவன் கூட என்னால இனிமே போராட முடியாது. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. அம்மா, இவன் ஏன் இப்படி பண்றான்? புரிஞ்சுதான் பண்றானா இல்ல புரியாம பண்றானான்னு தெரியல. ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டியிருந்தா எல்லா பிரச்சனையும் இங்கேயே சால்வ் ஆயிருக்கும். அம்மாவை நான் சமாதானப்படுத்திருப்பேன். இப்ப பிரச்சனை ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்கு. கவலைப்படாதீங்க பெரியய்யா. ஐஸ்வர்யா அம்மா மனசு மாறி இறங்கி வந்த மாதிரி சின்னையாவும் மனசு மாறுவாரு. என் பிரார்த்தனை வீண் போகாது. இந்த ஆஞ்சநேயர் மாத்தி காட்டுவாரு. சரி, வா போலாம். பெரியய்யா, இன்னும் என் வேண்டுதல முழுசா முடிக்கல. நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். ம். அம்மா, வா ஆதி. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஏதோ யோசனையில இருந்தீங்க போல. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நத்திங். ஒருவேளை பாம்பு என்ன கடிச்சு எனக்கு ஏதாவது ஆயிருந்தா, என் பிள்ளைங்க, என் குடும்பம், இதெல்லாம் என்ன ஆயிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு எதுவும் ஆகாம பார்வதி காப்பாத்திட்டால.
இருந்தாலும் பார்வதிக்கு துணிச்சல் அதிகம்தான். துணிச்சல் இல்லம்மா, பார்வதிக்கு உங்க மேல உள்ள பக்தி, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசம். பார்வதி கிட்ட நான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தா போதும்னு சொன்னேன். ஆனா பார்வதி ரெஸ்ட் எடுக்காம கோயிலுக்கு போய் மாமா, ஆ? வக்கீல் வராங்களா? ஆமா வனஜா, வராங்க. சித்தி, என்னாச்சு? எதுக்கு லாயர்லாம் வராங்க? வேற ஒண்ணும் இல்ல அருண். இந்த குடும்பத்தோட மொத்த சொத்தையும் குடும்ப வாரிசான உனக்கும் ஆதிக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க போறாங்களா உங்க அம்மா. அதுக்கு தான் வக்கீல வர சொல்லிருக்காங்க. பா, என்னது இதெல்லாம்? எல்லாம் உன்னாலதான். இப்ப வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன ஏது நான் கேக்குறேன். புத்தி கெட்டு போய் நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், நீ திருந்தல. மாறுறதுக்கு டைம் கொடுத்தோம், ஆனா நீ மாறவே இல்லை. அதனாலதான் உங்க அம்மா வெறுத்து போய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. பா, எனக்கு சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லையே. உன்னை மாத்திக்க சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் உன் கால்ல விழாத அளவுக்கு கெஞ்சனமேடா. உன்னை மாத்திக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? இல்லையே, நீ சொல்லவும் மாட்ட. உனக்கே இவ்வளவு பிடிவாதம் இருந்தா உன்னை பெத்த அம்மாவுக்கு எவ்வளவு இருக்கும்? இதுவரைக்கும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டோம், இனி வேதனைப்பட போறோம். அத பத்தி உனக்கு என்ன? உன் சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு அதை நீ குடிச்சு அழிப்பியோ இல்ல தன்னால அழிஞ்சு போவியோ? உன் இஷ்டம் போல எது வேணாலும் பண்ணு. ச்சே, என்ன ஜென்மண்டா நீ? குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க. அம்மா சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் சார். நம்ம ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்டே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு சார், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கூட அப்டேட் பண்ணிருக்கேன் சார். வெரி குட். அம்மா என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் எங்க வேணாலும் சைன் பண்றேன். நோ அப்ஜெக்ஷன்ஸ். ஆதித்யா, வா. இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி உன் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கணும்னு தோணலையா? என்ன பண்ணீங்க?
அம்மா என்கிட்ட சொன்ன வேலைக்கு எதிர்கேள்வி நான் கேட்பனா? நோ டேட், நெவர்.